வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்க புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க செய்திகளை உங்களுக்காக இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றும் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். கா. சச்சிதானந்தன். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் ஆண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளிப் பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர். சொல்ல ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்காவை போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கி வருபவர். பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள். அவர்தான் உலகப் பெருந்தமிழர் தமிழ் திரு ஆ. இளங்குமரனார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே. பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி. சந்த கவிமணி என குறிப்பிடப்படும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம். இலக்கணப் புலமையும் இள வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். குறிப்பு: 12 சிற்றிலக்கியங்களை படைத்தவர் தமிழ் அழகனார், சந்த கவிமணி. எழில் முதல்வன் எழுதிய புதிய உரைநடை எனும் நூலிலுள்ள உரைநடையின் அணிநலன்கள் எனும் கட்டுரையின் சுருக்கம் இங்கு உரையாடல் வடிவமாக மாற்றித் தரப்பட்டுள்ளது. மா. ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநிலக் கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர். குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணி செய்தவர். மரபு கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும் வல்லவர். இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய் முதலிய நூல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். வாழையும் கமுகும் தாழ்குலை தங்கும் மாவும் பலாவும் சூழெடுத்து ஓங்கி தென்னவன் சிறுமலை திகழ்ந்தது தோன்றும். சிலப்பதிகாரம் காடு காண்காதே. திண்டுக்கல் மாவட்டத்தின் சிறுமலை